இந்த வழியில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு முறை வாசித்து விட்டு நாம் அடுத்த பகுதிக்கு நேர கடந்து போகலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அதை என்ன அழுத்தமா சொல்ல போனால், நான் நம்புகிறது அவராலே மட்டுமே வரும். எந்த மனிதனால் வரப்போகிறதில்ல நமக்கு. எந்த மனிதனும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள், நான் காலையில சொன்னேன், அந்த நம்புகிறது என்றதான வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே எக்ஸ்பெக்டேஷன் என்றதான பதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதிர்பார்ப்பு. நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் யாரால் வரும்? கர்த்தரால் வரும். எனவே நாம் யாருக்கு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வர வேண்டியதான எல்லா காரியங்களுக்காக நான் யாரை தான் எதிர்பார்க்கிறேன்? அவரே எதிர்பார்த்து அவருக்கே காத்திருக்கிறேன். சபைக்கு அடுத்த காரியங்கள், குடும்பத்திற்கு அடுத்தான காரியங்கள், என்னுடைய தனிப்பட்டதான காரியங்கள், எல்லா காரியத்திற்காக நாம் அவருக்கே காத்திருக்கும் போது ஏற்ற நாட்களிலே பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் ஆண்டவர் சொன்னதான வார்த்தை நிச்சயமாக நம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப கொஞ்சம் பேசி திரும்ப அதை தெரித்து மறுத்து பேசுகிறதான மனிதனை போல நம்முடைய ஆண்டவர் நீங்கள் எடை போட்டு விடக்கூடாது. அவர் சொன்னது சொன்னதுதான். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொன்னா அவர் ஆசீர்வதித்ததுதான். உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி சொன்னா உயர்த்துறதுதான். என் சந்தேகப்பட ஒன்றுமே இல்லை. எனவே நாம் ஆண்டவரிடத்துல எதிர்பார்த்து அவருக்கே காத்து அமர்ந்திருப்போம். அந்த வார்த்தையுடைய அடிப்படையில் நான் அதிகமாக உங்களுக்கு பேசி நான் நேரத்தை மேம்படுத்த விரும்பவில்லை. எடுத்த வேத பகுதிக்குள்ளாக நான் கடந்து வருகிற வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அல்லறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்புகிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதான ஜனங்களுக்கு சகல காரியங்களிலேயும் ஆண்டவர் புதிய நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் புதிய என்ன நன்மைகளை கொடுக்கிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரைக்கும் நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அதே இடத்துல ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான அநேக புதிய விதமான ஆசீர்வாதங்களை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே வாழ்கிறதான நாம் ஆசீர்வாதத்திற்காக இயங்குகிறவர்களாக இருக்கிறோம். எல்லா ஜனங்களை விட நான் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் எல்லாரை விட நான் மேன்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய கிராமத்தில் எல்லாரை விட நான் மேன்மையாக இருக்க வேண்டும். நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாரோட மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அநேக வேளைகளில் அதற்காக நாம் அதிகமாக செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பழைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக விரும்புகிறார். நாம் முன்னாட்களிலே நாம் அநேக சாபத்திற்குள்ளாக அடைக்கப்பட்டவர்கள். அறிந்தோ அறியாமலோ, கவனிக்கிறீர்களா? அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அநேக சாபங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவைகள் எல்லாம் பழையது. சாபங்கள் பழையது, பாவ வாழ்க்கை பழையது, சாத்தானுக்காக வாழ்கிறதான வாழ்க்கை பழையது, நான் நமக்காக வாழ்கிறதான வாழ்க்கை பழையது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சகலவற்றையும் என்னாக்குகிறேன், சகல காரியங்களை நான் புதிதாக்குகிறேன். இந்த சகல காரியங்களை ஆண்டவர் புதிதாக்கும் போது நமக்கு கண்ணீர் இல்லை, நமக்கு வேதனை இல்லை,
நமக்கு அலறுதல் இல்லை. எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை அறிந்ததற்கு பிறகு, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புதிய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள்தோறும் ஆண்டவர் புதிய நன்மைகளை தான் தர விரும்புகிறார். அந்த நன்மைகளை தடை பண்ணுகிறதான அநேக காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நன்மைகளின் தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா நன்மைகளின் பிதாவானவர், அவர் ஜோதிகளின் பிதாவானவர், அவர் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாகிறது இருக்கிறார். நன்மைகள் எல்லாம் அவரிடத்தில் இருந்துதான் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய விரும்புகிறார். அதை சாத்தான் அந்த நன்மை உதவி செய்கிறார், தடுக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்ய விரும்புகிறார். சில மனிதர்கள் அந்த நன்மை என்ன செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். ஆண்டவர் நன்மை செய்ய விரும்புகிறார். நாம் வாழ்க்கையிலே ஜீவிக்கிறதான ஜீவியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழுகிறதான அநேக ஜீவியம் இந்த நன்மைகளை எல்லாம் தடைப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் சகல நன்மைகளின் பிதாவாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் நன்மையை மனிதர்களிடத்தில் தேட மாட்டார்கள். நீங்க நன்மையை மனிதரிடத்தில் தேடினா உங்களுக்கு அதுல ஏமாற்றம் தான் மிஞ்சம். ஒரு மனிதன் ஒரு சிறிய நன்மையை செய்தால் கூட சாகிற வரைக்கும் அந்த நன்மை பப்ளிக்ல சொல்லி வந்து உங்களை வேதனைப்படுத்துவான். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், எந்த மனிதனுடைய நன்மை எனக்கு தேவையில்லை. ஆபிரகாம் சொல்கிறார் அல்லவா, நான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் ஜெபம் ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் பெறுகிறதான நன்மைக்கு எந்த ஒரு மனிதனும் காரணமாக என்ன செய்யக்கூடாது, அமையக்கூடாது. ஆபிரகாம் அது ரொம்ப கருத்தாக இருந்தார். ஒருவேளை லோத்துவையும் அவருடைய ஜனங்களையும் வந்து சத்துருக்கள் கொள்ளையடித்து விட்டு அவர்கள் அடிமைப்படுத்தி கொண்டு போகும்போது இந்த ஆபிரகாம் தன்னோடு உள்ளதான ஜனங்களை கொண்டு போய் அந்த ராஜாக்களை எல்லாம் அவன் வந்து வெற்றி கொண்டு எல்லாவற்றையும் மீட்டு எடுத்து கொண்டு வந்தான். அப்ப அந்த ராஜாக்களிடத்துல இவன் எல்லாவற்றையும் கொண்டு போகும்போது ராஜாக்களும் சொல்றாங்க, நீர் வந்து வெற்றி கொண்டபடினால எல்லாவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளும் சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றான், ஒரு சரட்டினுடைய வாறு கூட வரக்கூடாது, கூட வந்தவர்கள் சாப்பிட்டது போக வேற எதுவுமே என்னிடத்துல வரக்கூடாது. வந்தால் நாளை ஒரு காலத்துல எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்க, இந்த ஆபிரகாம் வந்து வெறுமையாக வந்தான், பரதேசி. இந்த ஆபிரகாம் பரதேசி, வெறுமையாக வந்தான், இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறான் என்றால் அது யார் கொடுத்தது? நான் கொடுத்தது. நீங்க நன்றாக ஒரு இதயத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில வருகிறதான உயர்வு எல்லாவற்றிற்கும் எந்த ஒரு மனிதனும் மேன்மை எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, என் துதியை விக்கிரகங்களுக்கும் என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போது இந்த மேன்மையை ஒரு மனுஷன் திருடி கொண்டு போவதற்கு ஆண்டவர் வந்து விரும்புகிறதே இல்லை. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில முன் நாட்களை விட பின் நாட்களை வந்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பழைய சாபங்களை மாற்றுகிறார், பழைய வந்து பாவங்களை வந்து மாற்றுகிறார், பழைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் மாற்றுகிறார். மாற்றி புதிதான மேன்மையான ஆசீர்வாதங்களை தரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதங்கள் தேவனால் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறதான ஒரு விசுவாசமும் ஒரு எதிர்பார்ப்பும் வேதத்தில் தாவீது சொல்கிறார் அல்லவா, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை எப்படி நோக்கி இருக்குமோ, வேலைக்காரியுடைய எஜமானியுடைய கையை எப்படி நோக்கி இருக்குமோ அப்படித்தான் நாங்க யாரை நோக்கி இருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் ஆண்டவரிடத்துல காத்திருந்து வாங்கி இருக்கிறீர்களா? நீ ஆண்டவரிடத்துல காத்திருந்து வாங்கி பாருங்க, நீங்க நினைக்கிறத விட ஆண்டு எப்படி நடத்துவார்? நடத்தி இருக்கிறாங்க. சாட்சியை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சீங்க, அதை வந்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படியா இருந்தா நல்லா இருக்குமே நினைத்து பார்த்தீர்கள் அல்லவா?
25 வருஷத்துக்கு முன்னாடி கூரை வீட்டில் இருந்தவங்க ஒரு சீட்டு வீடு இருந்தா நல்லா இருக்குமே நினைத்து பார்த்தீர்கள் அல்லவா? பாத்தீங்களா? பார்க்கலையா? இடமே கிடையாது, ஓரடி இடம் கூட கிடையாது. ஒரு சின்ன ஒரு சென்ட் இடம் தந்து ஒரு குச்சில் வைப்பதற்கு ஆண்டு உதவி செய்ய நன்றாக இருக்குமே நினைத்து பார்த்தீர்கள் அல்லவா? இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து பார்த்தா இப்போ ஆண்டவர் நீங்கள் நினைத்ததை விட மேன்மையாக நடத்தி இருப்பதை உங்களால் அறிய முடியும். உங்களை மேன்மையாக நடத்தி இருப்பதை நீங்கள் அறிவீர்களானால் அப்போதுதான் மனப்பூர்வமாக இருதயம் நிறைந்து கர்த்தருடைய நாமத்தை உங்களால் மகிமைப்படுத்த முடியும். இன்னைக்கு மனிதர்களை உயர்த்தி பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரை உயர்த்தி பேசுவதற்கு மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. எந்த இடத்துல போனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை உயர்த்தி பேச வேண்டும்? சமீபத்தில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்ல நினைக்கிறேன். அவன் வெற்றி கொண்டதற்கு பிறகு, அதாவது வேர்ல்டு கப் ஏதோ விளையாடும் போது அவங்க கேட்கிறாங்க, இந்த வெற்றிக்கு காரணம் யார் என்று சொல்லி கேட்கிறாங்க. அவன் சொல்றான், என்னாலலாம் ஒண்ணும் கிடையாது, அந்த ஆண்டவர் இயேசுதான் எனக்கு இருக்கிறார். இந்த வெற்றியை நான் யாருக்கு காணிக்கையாகிறேன்? தேவனுக்கு காணிக்கையாகிறேன். ஆனா இன்னைக்கு அநேக ஆண்டவரை அறிந்தோம், நான் ஆவிக்குரிய சபைக்கு வருகிறேன் சொல்றது அநேக ஜனங்களால் யாரை மகிமைப்படுத்த முடியவில்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியவில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இன்றைக்கு அநேகருக்கு என்ன வெட்கமாக இருக்கிறது. ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு உயர்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை ஆண்டவர் உயர்த்துவார். சரீர பிரகாரமான காரியங்களிலேயும் ஆன்மீக காரியத்திலேயுமே நீங்கள் வளர வேண்டும். வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை, நம்பிக்கை இருக்கா? அனுபவம் இருக்கா? ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். நிறைய பேர் வந்து வர்றீங்க, சிலர் வந்து நன்மை பெற்று போயிடுறாங்க. சிலருக்கு நன்மை பெற்றுட்டு வரணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா அவருடைய சூழ்நிலைகள் அவருக்கு வர முடியல. அது ஒரு ஃபேமிலி வருவாங்க, தம்பி சாம் அவருடைய குடும்பம், அவரோட சாட்சியை சொன்னாங்க. திடீர்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஜனங்கள் இருக்கிறதான ஏர்போர்ட்ல சந்தியில நீ வந்து முழங்கால் படிக்கிட்டு என்னுடைய நாமத்தை துதிக்கணும் ஆண்டவர் சொன்னாராம். இது பார்க்கிறவர்களுக்கு ஒருவேளை அது எப்படி இருக்கலாம், பைத்தியக்காரத்தனமாக வந்து இருக்கலாம். அது எதற்காக அந்த இடத்துல அவர் சொல்ற, ஆண்டவர் என்னிடத்துல பேசினார், அவர் சொல்றார் எதற்காக அந்த இடத்துல அப்படி முழங்கால் படிட்டு அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்னார் என்றால் அது அவருக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட். ஆண்டவர் சொல்லி இது ஒரு பனிஷ்மெண்ட். அப்ப என்னவென்றால் இந்த சபையில வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு நிறைய காரியங்கள் ஒன்றை தொட்டு நிறைய காரியம், அதாவது நடைபெறாது என்று சொல்லி நினைத்ததான நிறைய காரியங்களை ஆண்டவர் நடத்தினார். இந்த சபைக்கு வந்ததற்கு பிறகு உடைய மனைவிக்கு இருந்ததான பலவீனம் மாறினது, சத்துடைய கிரிகள் மாறினது, மனைவிக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. அவர்கள் வந்து இப்ப இருக்கிறத கூடின பைக் வந்து 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்னு சொல்லி நினைக்கிறேன். அதை பத்தி அவங்க வாங்க உதவி செய்தார். அதை தொட்டு அடுத்தாலும் ஆண்டவர் ஒரு காரை கொடுத்தார். அவர் அடிக்கடி என்னோட தொடர்பிலே வந்து இருக்கிறாங்க. வாரந்தோறும் என்னிடத்துல போன் பேசுவாங்க, என்னோட தொடர்பிலே இருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் ஜெபித்து விட்டு போவாங்க. பைக் கொண்டு வந்து இருக்கும் போது கூட இங்க கொண்டு வந்து ஜெபித்து விட்டு தான் அந்த பைக் எடுத்துட்டு போனாங்க. ஆனால் இந்த கார் எடுத்துட்டு வரும்போது காரை வந்து என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து ஜாப்ல ஆண்டவர் பேசினாராம், இத்தனை நன்மைகள் உனக்கு கடந்து வந்து இந்த இடத்துல கடந்து வந்ததற்கு பிறகு அந்த தேவனுடைய மனுஷன் ஜெபித்து உனக்கு கிடைத்தது, நீ அவரிடத்துல கொண்டு போய் ஜெபிக்காதது அது உன்னுடைய தவறு. அதற்காக நீ இப்போது இந்த இடத்துல சந்தியில நீ வந்து முழங்கால் படிக்கிட்டு நீ ஸ்தோத்திரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு நேர காலை இங்க கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் உன நான் என்ன செய்வேன், இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு போவேன்னு சொன்னாராம். இது நடந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த போன பர்சன்ட் நினைக்கிறேன், 1 மாசம் ஆச்சு. இதை நீ செய்தால் நான் உனக்கு பெரிய நன்மைகளை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அவர் உடனே கீழ்ப்படி, அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க.
உடனே கீழ்ப்படிந்து அந்த இடத்துல முழங்கால் படிட்டு அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரை இது தவறுதான், நான் நேரே வந்து இந்த காரை அந்த தேவனுடைய மனுஷனிடத்துல கொண்டு போய் நான் ஜெபம் கொண்டு போகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து வந்தா. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார், எல்லா காரியங்களையும். அப்படிப்பட்ட அந்த சந்தியில முழங்கால் படிவே கஷ்டமா தான் இருக்கும். நம்மளா இருந்தா சொல்லுவோம், இல்ல ஆண்டவரே அது கொஞ்சம் கேவலமா இருக்கு, நல்லா இருக்காது, நான் எங்க போய் சோத்திரம் பண்றேன், நான் வீட்டுல போய் சோத்திரம் பண்றேன், ஆலயத்துல போய் சோத்திரம். அவர் சொல்றாரு, ஆண்டு இடத்துல பேசுன நான் உணர்ந்தேன், நான் கீழ்ப்படிந்தேன். இப்போது போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியை சொன்னாங்க. நான் கீழ்ப்படிந்தபடினால் 12 வருஷமாக நான் ஒரு காரியத்திற்காக போராடி கொண்டிருந்தேன். அங்குள்ள அரசாங்கத்தின் மூலமாக அந்த காரியம் கிடைக்க வேண்டும். இத ஒரு காரியம் மட்டும் நடந்து விட்டதால என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியம், என்னுடைய மனைவியுடைய காரியம், என்னுடைய பிள்ளையுடைய காரியம் எல்லாம் செட்டில்டு. அவர்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. சிங்கப்பூர் சிட்டிசனா மாறுவதற்கான வாய்ப்புகள், இதற்கு அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறாங்க. அவர் அதிகம் படித்தவர் அல்ல, டிப்ளமோ படித்தவர் தான். அவருடைய மனைவி வந்து பிஎஸ்சி நர்சிங் படித்தவர்கள் அல்ல, சாதாரண வந்து நர்சிங் வந்து படித்தவர்கள் தான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போய் இன்றைக்கு அவர்கள் அவருடைய சிந்தைக்கு எட்டாத சொல்றாரு, நான் எல்லாம் இதெல்லாம் நினைச்சே பார்க்கல, எனக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அங்கே இருப்பதற்கான லைசன்ஸ இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்ரூவல் பண்ணாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, முதலாவது நான் வந்து உங்களுக்கு தான் என்ன சொல்லியிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப அநேக வேளையில தேவன் நம்மை வந்து நாம் நினைத்ததற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அது நினைத்ததற்கு அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சில நிபந்தனை வந்து என்ன செய்யறார், கொடுக்கிறார். அந்த நிபந்தனைக்கு நாம் வந்து கீழ்ப்படுகிறது இல்லை. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஒரு முறை ஆண்டவர் பேசி நீங்க கேட்கலன்னா அடுத்த முறை உங்களிடத்துல பேச மாட்டார். ஒருவேளை அடியர் பேசுகிறதான பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களிடத்துல பேசி இருந்தாலும் அடுத்த முறை இந்த பிரசங்கம் உங்களிடத்துல பிறகு பேசாது. ஏன்னா உங்களுக்காக பேசினதான வார்த்தையை நீங்கள் அதை நழுவ விடக்கூடாது. நீங்கள் யாருக்கோ என்று சொல்லி நழுவ விடக்கூடாது. அது உங்களுக்கு என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே உங்களுக்கு என்று வருகிறதான போதனை வந்து அது எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஏன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, வழியை விட்டு விலகி இருக்கிறவனுக்கு புத்திமதி எப்படி இருக்குமா, விசனமா தான் இருக்கும் அது. ஆனா விசனமா இருந்தாலும் நீங்கள் வழியை விட்டு தான் விலகி இருக்கிறது சொல்கிறதா ஒரு எண்ணம் இருந்தால் அதை நீங்கள் கேட்டுதான் ஆக வேண்டும். மருத்துவமனைக்கு யாரும் போவதற்கு விரும்புகிறது இல்லை. ஆனா சில வேளை நாம போகத்தான் வந்து செய்கிறோம். விரும்பி போகவில்லை, விரும்பவில்லை. ஆனால் நமக்கு சுகம் கிடைக்க வேண்டுமானால் போய்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. ஊசி போடுவதற்கு விருப்பம் இல்லை, ஊசி போட்டு பழக்கம் இல்லை. ஆனா மருத்துவமனை போய் சொல்லுகிறோம், ஊசி இல்லாம எனக்கு மருந்து தாங்க அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனா டாக்டர் சொல்றாரு, இல்ல இது ஊசி போட்டாலும் சரி வரும்னா, வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, ஊசி போடுங்கன்னு சொல்லி நம்மளுடைய கையை வந்து கொடுப்போம். ஆனா தேவனுக்கு அடுத்ததான காரியங்களிலே மட்டும் நமக்கென்று வருகிறதான வார்த்தைகளை நாம் அநேக வேலைகளை எடுப்பதற்கு என்ன செய்து விடுகிறோம், தவறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறதான புதிய காரியங்கள் நாம் நினைப்பதை விட மிக அதிகமான நன்மைகளை கொடுக்கும் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது அது இந்த நாட்கள் இருக்கிறதான ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஓமானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியே வரும்போது சாப்பாடு கிடைக்குமா என்கிறது அவர்களுக்கு என்ன கிடையாது, கவனிக்கிறீங்களா? சாப்பாடு கிடைக்குமா என்பது நம்பிக்கை கிடையாது. எத்தனை லட்சம் ஜனங்கள்? கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 6 லட்சத்தை சொல்ற புருஷர்கள், இன்னும் மனைவிமார், பிள்ளைகள் நிறைய பேர் வந்து உண்டு. இதுல வந்து அந்நிய ஜாதியான ஜனங்களும் இவர்களுக்கு வேலைக்காரர்களா இவரோடு கூட வந்தாங்க. இவ்வளவு பேருக்கும் வனாந்தரத்துல சாப்பாடு எப்படி கிடைக்கும்? ஆனா இவர்கள் நினைத்ததை விட ஆண்டவர் அவர்கள் எப்படிதான் நடத்துறாரு, என்னெல்லாம் நடத்திப்பார். நான் நினைத்ததை விட எப்படி, ஆனா எப்போது நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் வந்து எல்லாமே தாமதமாகத்தான் செய்கிறவர், ரொம்ப யோசனை பண்ணிதான் செய்வார். இந்த பைபிள சொல்லி இருக்கிறது, துரிதமாக கிடைத்ததான் ஆசீர்வாதம் முடிவுல
சுதந்திரம், அதாவது ஆசீர்வாதத்திற்கும் அந்த சுதந்திரத்திற்கும் என்ன வித்தியாசம்? வார்த்தைகளுக்கு வித்தியாசம் வைத்திருக்கிறது. துரிதமாக கிடைத்த ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் துரிதமாக கிடைச்சலாம் ஒரு மனுஷனுக்கு. அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக சொந்தமாக இருக்க வேண்டுமானால் அது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கிறதான சிலரை சாத்தான் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சில வேளை நம்ம நினைப்போம், சாத்தான் வந்து எப்படி ஆசீர்வதிப்பான்? எல்லாம் பூமி அது நிறுவனம் யாருடையது அல்லவா? கர்த்தருடையது அல்லவா? எப்படி சாத்தான் ஆசீர்வதிக்க முடியும்? கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தால் தெரியும். கிறிஸ்தவ ஜனங்கள் மட்டும் ஆசீர்வாதத்தோடு இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் ஆசீர்வாதத்தோடு இருக்கதான் செய்யறாங்க. இந்தியாவில் பெரும் பணக்காரனே கிறிஸ்தவன் இல்லை. அப்ப அவங்களை யார் ஆசீர்வதிச்சுட்டா? யாரு பேசுறது? யாரு? சாத்தான் சொல்றான், ஆண்டவரை மலை மேல் கொண்டு நிறுத்தி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும், எவ்வளவு பெரிய டெலஸ்கோப் வச்சிருந்தாலும் தெரியல, ஏன்னா உலகத்துல எல்லா ராஜ்யங்களையும் காட்டிக்கலாம். ஒரு மலையில அவரை கூட்டிட்டு போயிட்டு உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் அதனுடைய மேன்மையும் காட்டிட்டான். காட்டிட்டு சொல்றான், இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றான். இவனுக்கு கொடுத்தது யாரு? இந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஏற்கனவே இவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்டது? இந்த அதிகாரம் எப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்டது? என்றைக்கு வந்து இது ஆதாம் ஏவாளும் தேவனுடைய பிரமாணத்தை மீறினார்களோ, அந்த கீழ்ப்படியாம என்றைக்கு நடந்ததோ, அன்றைக்கு அநேக விதமான அதிகாரங்களும் யாரிடத்துல பெற்று? சாத்தான் இடத்துல போய்விட்டது. ஆனா எல்லா அதிகாரத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செய்தார்? வென்று எடுத்தார். எல்லா அதிகாரங்களையும் கீழடிக்க வென்றவர் இயேசு கிறிஸ்து. அந்த நம்பிக்கையினாலதான் நாம இப்போது சந்தோஷமாக வந்து வாழ்ந்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது அது நிரந்தரமானது, அது சுதந்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்றைக்கு நமக்கு நிம்மதியையும் சமாதானத்தை கொடுக்கும். அப்ப நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிங்க, சாத்தான் என்ன சேரக்கூடாது. சாத்தான் வந்து நேர்மையான வழியில ஆசீர்வதிக்கிறது இல்லை, அவன் என்ன வழியை கொடுக்கிறான்? ஆண்டவர் கொடுக்கிறது ஆசீர்வாதம் எல்லாமே நேரான வழியிலே வரக்கூடிய. இப்ப நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு நேராய் வருகிறதன் ஆசீர்வாதம் என்ன? சபையில வருகிறதான காணிக்கை, இது எனக்கு நேராக வருகிறதான ஆசீர்வாதம். நான் அநியாயமாக எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம்? நான் விசுவாசிகளிடத்துல கடனை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கலாம், அதனால அனுபவித்துக் கொள்ளலாம். இது வந்து அநியாயமான சம்பாத்தியம். இல்ல, நான் விசுவாசிகளுக்கு ஏதாவது செய்தாரேன்னு சொல்லிவிட்டு 10,000 ரூபாய்க்கு பெருமானதை 20,000 சொல்லி ஏமாற்றி 10,000 ரூபாய் எடுத்துக் கொள்ளலாம். இது சாத்தான் கொடுக்கிறதான சம்பாத்தியங்கள். சாத்தான் கொடுக்கிறதான சம்பாத்தியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கோடி ரூபாய் இருந்தாலும் அது தேவையே கிடையாது. ஏனென்றால் செல்வங்கள் எல்லாமே நிலை இல்லாதது. ஒரு விக்கினம் ஒரு மனுஷனுக்கு வந்து விட்டதானால் அந்த விக்கினத்தினால இவனுக்கு இருக்கிறதான எல்லா செல்வமும், ஒரு செல்வத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னா யார் அழிச்சிருவா? இவன் அழிச்சிருவா. சிலர் இருக்கிறாங்க, செல்வம் வச்சிருப்பாங்க, பணங்கள்லாம் இருக்கும், பணங்களை கொடுத்திருப்பாரு, ஆனா சரியானபடி மருத்துவம் இவர்கள் செய்ய மாட்டாங்க. வம்புக்கு நாளும் பண ஆசை பிடிச்சு பணத்தை வீட்டுல கட்டி வச்சுட்டு எதுவுமே படுத்து கிடப்பாங்க. சரியா பார்க்காத, அதுதான் அரசாங்க ஆஸ்பத்திரி குறை சொல்லல, சரியா பார்க்காத இடத்துல போய் வந்து இருப்பாங்க. ஆனா பணத்தை எதற்காக கொடுத்திருக்கிறார்? உங்க தகப்பனார், தாய் தகப்பனாருடைய கையில கொடுத்த பணம் அது முதலாவது யாருக்கு உரிமைப்பட்டது? உங்களுக்கு உரிமைப்பட்டது. ஆண்டு உங்களிடத்துல கொடுத்து, அவரிடத்துல உள்ளது உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு உரிமைப்பட்டது. எதற்காக அதை உங்களுக்கு உரிமையாக்கி தந்திருக்கிறார்? நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும், நீங்கள் அதை சாப்பிட வேண்டும், நீங்கள் அதை உடுத்த வேண்டும், அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்கு அப்புறமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவைகளை நீங்கள் நியாயமான வழிகளிலே சேர்த்து வைக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிறதான காரியம்தான். நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து
அநியாயமாக பணத்தை பொருளை சேர்த்து பெரிய பெரிய வீடு கட்டி வைத்து பெரிய பெரிய வாகனங்கள் வாங்கி கொடுக்கிறதை விட நீங்கள் உழைத்து பிள்ளைகளுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்து பாருங்கள். உங்கள் கண் முன்னாடி உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? தைரியமா சொல்ல முடியுமா? அநியாயமான பணம் என்னிடத்துல இல்ல பாஸ்டர், அடுத்தவங்களுடைய பணம் என்னுடைய வீட்டுல இல்லை, என்னுடைய கையில இல்லை, நான் அநியாயமான பணத்தை நான் என்ன செய்யறது இல்லை, அனுபவிக்கிறது இல்லை. சொல்ல முடியுமா? பதில் சொல்லுங்க. சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? 1 2 3 கருத்துவங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. சிலருக்கு அநியாயமான பணம் என்னன்னு தெரிய வரமுறை இருக்கிறது. உங்க தம்பி பணத்தை நீங்க எடுத்தால் அது அநியாயம், உங்க தம்பி சொத்தை நீங்க எடுத்தால் அநியாயம், உங்க தங்கச்சி சேரோட நீங்க எடுத்தால் அநியாயம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை சேர நீங்க எடுத்த அநியாயம், உங்க கூட வேலை செய்தவங்களுக்குள்ளத நீங்க எடுத்த அநியாயம், குழுவில் இருக்கிறவங்க 10 பேருக்கு இருக்கக்கூடியத ஒரு ஆள் எடுத்த அநியாயம், அதெல்லாம் அநியாயம். ஆனா இதெல்லாம் நிறைய பேருக்கு அநியாயம் என்று சொல்லி என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை. ஆனா பைபிள் ஆணுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறது, நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அந்த அநியாயத்தினுடைய திரைவியங்கள் உங்களுக்கு ஒன்றுக்குமே உதவாது. தயவு செய்து சபையை கடவுளான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பணம் போல சேர்த்து வைக்காவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அநியாயமான பணத்தையோ பொருளையோ நிலத்தையோ நீங்கள் பேங்க்ல பணத்தையோ இல்லாவிட்டால் நகையோ தயவு செய்து சேர்த்து வைத்து விடாதீர்கள். சேர்த்து வைத்தால் உங்களுக்கு மட்டும் பாரம் அல்ல, உங்களை நடத்துகிற ஊழியக்காரனாகிய எனக்கும் தான் பாரம். ஏனென்றால் நாளை ஒரு காலத்துல அந்த அநியாயத்தினால நீங்கள் பாரம் சுமந்து அநேக சாபத்திற்குள்ளாகி உங்களுடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் போது அந்த வேதனையில பங்கு யாருக்கும் வருகிறது? ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண கடமைப்பட்டவனாக இருக்கிறபடினா அது என்னை என்ன செய்கிறது? பாரப்படுத்துகிறது, அது என்னை வேதனைப்படுத்துகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். யார் பணமாக இருந்தாலும் பரவாயில்லை, யார் பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் அனுபவிக்கிறேன். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சில போஜனம் அது எப்படி இருக்குமா? திருட்டு தண்ணீர் என்ன செய்யும்? சாதாரண தண்ணீரை விட அது திருடி குடிச்சா எப்படி? நம்ம உழைச்சி செலவு பண்ற பணத்தை விட எவனாவது வச்சிருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணா அது நமக்கு எப்படி இருக்கும்? பாருங்க, சில இடங்கள்ல பார்த்தா தான் பணத்தை செலவு பண்ண மாட்டான், எவன் பணத்தையாவது ஏமாத்தி பறக்கி எடுத்து ஹோட்டல்ல அப்படி செலவு பண்ணுவான். அப்படி இவனும் தண்ணி அடிச்சு எல்லாருக்கும் தண்ணி வாங்கி கொடுப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாம் தேவனுடைய பார்வையில அருவருப்பாக இருக்கிறது. வேலை செய்கிறவன் கொஞ்சமாக புசித்தாலும் அவனுடைய நித்திரை எப்படி இருக்கும்? ஆட தாமதமா தருவார், தருவார். எப்படி தருவார்? தர மாட்டார். எனக்கு எல்லாமே தாமதம் தான், எல்லாமே தாமதம், எல்லாம் தாமதம். இந்த சர்ச்சை நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 21 வருடங்கள் ஆக போகிறது. அங்க எல்லாம் கணக்கு இருக்கு, எப்போ ஆரம்பிச்சோம், யாரெல்லாம் எவ்வளவு உதவி செய்யறாங்க எல்லாம் கணக்கு. நான் யாரையும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்பப்போ பெரட்டி பார்ப்பேன். ஏன்னா உங்களை நினைச்சு சோத்திரம் பண்ண வேண்டும் அல்லவா? அதற்காக நான் அப்பப்போ இந்த கால வர்த்தமானங்களை பார்க்கறது போல ஆண்டவருக்காக யாரெல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்கிறா இதெல்லாம் நான் பார்க்கிறது உண்டு. அதை சிலர்லாம் கொடிய தரித்திரத்துல எப்படி கொடுக்குறாங்க? மிகுந்த தெரியும், அவங்களுடைய வரவு செலவெல்லாம் நமக்கு தெரியும். கொடிய தரித்திரத்துல உதாரத்துவா கொடுக்கிறாங்க. அவருடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷ விஷயத்துல பிரயாசப்படுறவங்க ரெட்டிப்பான கணத்திற்கு இங்கேயும் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லி இருக்கிறபடினாலே இந்த ஊழியத்துல பயனாக இருக்கிறதால எல்லாருக்காகவும் நான் சிறப்பாக ஜெபம் பண்றேன். அது ஓரஞ்ச நேரம் ஜெபம் சொல்லி நினைக்க வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்கிறது, எத்தனையோ பையமா இருக்கிறாங்க ஊழியத்துல பயன்படுகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரெட்டிப்பான ஜெபம் வேதம் அங்கீகரிக்கிறது. எத்தனை விசுவாசிகள் இருக்கிறீங்க, ஊழியத்துக்கு அனைவரும் வர்றீங்க, கூட பிரயாசப்படுறீங்க, பாடுபடுறீங்க. நான் கர்த்தருடைய சரிதாசன் சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் ஊழியத்திற்கு வருகிறதால உங்களுடைய பேரை சொல்லி நான் ஆண்டவருடைய சரிதானத்தை நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன்.
ஏனென்றால் வேதம் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமுள்ளவர்களாக என்ன சொல்லுகிறது? நாம் உலகத்துடைய காரியங்களுக்காகவே முழுசும் பாடுபடுகிறவர்களையும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறவர்களையும் வேதம் ஒரே பணிக வைக்கிறதல்ல, வேதம் ஒரே நிலையில வைக்கவில்லை. அப்படி இருக்கிறபடினால தேவனுடைய ஊழியக்காரனாகிய நானும் ஒரே நிலையில வந்து வைக்க முடியாது. அவரவனுக்கு நான் அளிக்கும் அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியங்களுக்காக பாடுபடுகிற பிரயாசப்படுகிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வந்து மேன்மைப்படுத்தி பார்க்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் ஊழியத்துல நிறைய பங்கு இருக்கிறது. அந்த அஜாவது ஊழியத்தில் இருக்கும்போது இந்த டிரைவர் வேலை தெரிஞ்சவங்க அங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவாங்க, முதல்ல பாஸ்டர் எனக்கு இன்னைக்கு வந்து அரசாங்க லீவு, நீங்க எங்கேயாவது ஊழியத்துக்கு போன சொல்லுங்க, நான் உங்களுக்கு டிரைவரா வரேன். அது ஒருத்தர் ஆட்சி பெரிய ஒரு அதிகாரியா இருந்தார். அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அவர்கிட்ட என்னுடைய மாமா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எங்கேயாவது ஊழியத்துக்கு போன என்னை கூப்பிட்டு நிறைய நாள். அவர் அதிகாரி பெரிய அதிகாரி, அவர்கிட்ட கை கட்டு அத்தனை பேர் இருப்பான். ஆனா இந்த பாஸ்டருக்கு அவர் யாரா வருவார்? அவர் டிரைவரா வருவார். அதை அவங்க எப்படி நினைக்கிறாங்க? அதை பாக்கியமா நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க, சில கலெக்டர்ஸ் எல்லாம் சில ஆவிக்குரிய சபையில போய் அங்க சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஆபீஸ்ல இவருடைய தட்டை கழுவிப்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க. ஆனா இங்க சபையில கடந்து வரும்போது அவங்க அந்த சபையை எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது யாருடைய வீடு? இது தேவனுடைய வீடு என்று சொல்லி நினைக்கிறாங்க. இந்த தேவனுடைய வீட்டுல செய்கிறதான காரியங்கள் எல்லாமே யாருக்கு செய்யப்படுகிறதுக்கு சமானமாக இருக்கிறது? யாருக்கு? நீங்க வாயில சொல்லுங்க, யாருக்கு? இது எனக்கா? எனக்கா தேவனுக்கா? இது யாருடைய சபை? இல்ல பாஸ்டர், உங்க சபை எல்லாரும் சொல்றாங்க. தேவனுடைய சபை யார் சபையா? யார் சபை? எல்லா பெரிய பெரிய ஊழியர்களும் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் சிறிய சபையாக இருக்கும் போது அவருடைய பேருக்கு தான் எல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இது இப்படி இத்தனை பேர் வர்றீங்க, ஒரு 500 பேர் வந்து விட்டார்களா, நான் சும்மா இருக்க முடியாது. நீங்க எந்த கணக்கு கேட்கலாம், யாரு கணக்கு வந்துருவா? ஐடில கணக்கு வந்துருவாங்க. இவ்வளவு ரூபா வந்திருக்கு, இவ்வளவு காணிக்க வந்திருக்கு, என்ன செய்யுற? சரி, பொது திட்டம் எடுத்துக்கொண்டு நீ வீட்டுல போட்டுருக்கீங்க, யார் கேட்டுருவா? கவர்மெண்ட் கேட்டு வந்த காலத்துல அவளை இல்லையோ மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாம் கிடுக்கிப்படி போட்டு பேன் கார்டு எதுக்காக வாங்கினாங்க, நம்ம எவ்வளவு வர செலவு பண்றோம் என்கிறது தெரியறது தான். ஆதார் கார்டை எதற்கு லிங்க் பண்ணாங்க, எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்கு, வீட்லயும் ஒரு அளவுக்கு மேல வைக்க முடியாது. அதற்கு தான் அப்பப்ப பண மதிப்பிழப்போ என்ன செய்யறாங்க, பண்றாங்க. அப்போ இந்த சபை வந்து பெரிதாகும் போது அது எதா மாறிடுது, அது பொதுவாக வந்து கட்டாயம் மாறிடும். ஆனால் இந்த சபை இதுவரைக்கும் பொதுவான ஒரு சபையாகத்தான் நடத்தப்படுகிறது. கட்டடத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? கட்டடம் ஒரு ஆளு பேருக்கு இருந்தோடனே அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்ப கட்டடம் ஒரு நபருக்கு இருக்கிறது, அதற்கு உரிமை பாராட்டுகிறது என்பதற்கான அடையாளம் என்ன? எனக்கு வேண்டாம் வெளியே போய் சொல்லணும், அதான் அடையாளம் தானே. எனக்கு சொந்தமா இருக்கிறது, நான் ஒரு தீர்மானம் அப்பவே பண்ணியிருக்கிறேன். என் வீட்டில் கூட பிடிக்காதாலும் வெளியே போச்சு சொல்லியிருக்கேன், கெட் அவுட் வெளியே போங்க, இதுக்கு மேல இருந்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கேன். அதை விட விரும்பத்தகாத காரியம் இங்க நடந்திருக்கு. ஆனா யாரையும் வெளியே போக சொல்வதற்கு சபை ஊழியக்காரனாகி எனக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. இந்த இடத்துல ரைட்ஸ் கிடையாது. வீட்டுல ரைட்ஸ் இருக்கலாம், வீடு வந்து என்னுடைய வீடு, ஆனா இது வந்து என்னுடைய வீடு கிடையாது. இது என்னுடைய பேருக்கு இருக்கலாம், நிர்வாக வசதிக்காக. ஒருவேளை யாராயிலும் ஒரு ஆள் முன் வந்தா என் பேருக்கு வந்து நான் எல்லாம் கரெக்டாக நிர்வாகம் பண்றேன்னா பிரச்சனை கிடையாது, நம்மளுடைய வைக்க முடியல. ஏனென்றால் நிறைய இடங்களில ஒரு குடும்பம் எந்தெந்த சபையெல்லாம் தலையெடுத்ததோ அந்த இடங்களில எல்லாமே சபையில வந்து தாறுமாறாகத்தான் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சபையில வளர்ச்சியே இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது குறிப்பிட்ட நபருக்கு கொடுத்தல்ல, தேவனுடைய ஆலயத்திலே செய்யப்படுகிற தொண்டு எல்லாமே அது யாருக்காக செய்யப்படுகிற தொண்டு? தேவனுக்காக செய்யப்படுகிறதான தொண்டு. நீங்கள் அதை அப்படி நினைத்து செய்தால் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்?
கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றுவார். கனம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறதல்ல, நீங்கள் எடுத்துக்கொள்கிறதல்ல. அதற்கு பேர் என்ன கிடையாது, கனம் கிடையாது. கனம் யார் தரணும்? தன்னைத்தான் புகழ்கிறவர் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். கர்த்தர் புகழணுமா மனுஷன் புகழணுமா? யார் புகழணும்? பூமியில பணத்தையும் பொருளையும் ஆளை சேர்த்து வச்சுட்டா இவங்களை பெரிய ஆளு மனுஷர்கள் நம்புவாங்க, சொல்லுவாங்க. ஆனா யார் பெரியவன், யார் கனத்திற்குரியவன், யார் மதிப்பிற்குரியவர் தெரியாம இருக்கிறவங்க. ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும், இயற்கையில் ஆண்டவர் சில படிப்பினைகளால் வைத்திருக்கிறார். இந்த பூமியில விலை மதிப்பான எல்லாமே மறைக்கப்பட்டுதான் இருக்கிறது. வைரம் தோண்டிதான் எடுக்கணும், மறைஞ்சுதான் இருக்கு. பொண்ணு மறைஞ்சுதான் இருக்கிறது. இன்னும் வந்து நிறைய விதமான முத்துக்கள்லாம் இருக்கிறது. எல்லாமே மறைந்துதான் இருக்கிறது. போனோம் எடுத்தோம் என்பது அல்ல. அது இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி காட்டிக்கொண்டு இருக்கிறது அல்ல. எல்லாமே எப்படி மறைந்து இருக்கிறதோ அதே போல இந்த பூமியிலையும் உயர்வான சிந்தை உடையவர்களும் ஆண்டவருக்காக நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களும் இவர்கள் மறைந்துதான் இருக்கிறார்கள். அவர்களை அவ்வளவு லகுவாக கண்டுகொள்ள முடியாது. நீங்க சபையில கடந்து போனாலும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சபையில முன்னாடி இருந்து சிலர் பாடுவாங்க, முன்னாடி இருந்து சிலர் சாட்சி சொல்லுவாங்க, அடுத்தது போல வாரம் தவறாம சாட்சி சொல்லுவாங்க, முழங்கால் பட்டு சத்தமா சோத்திரம் பண்ணுவாங்க. ஆனா அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்தால் 5 நயா பைசாவுக்கு அவர்கள் ஆக மாட்டார்கள். இவர்கள் வெளியே தெரிந்து கொண்டே இருப்பாங்க. ஆனா அதே சபையில கர்த்தர் மதிக்கிறத விசுவாசிகள் இருப்பாங்க, உயர்ந்த சுபாவத்தையுடையவர்கள் இருப்பாங்க, உயர்ந்த தன்மையுடையவர்கள் இருப்பாங்க. அவர்கள் ஒருவேளை முன்பு வந்து நிற்காமல் இருக்கலாம், ஒருவேளை முன்பு வந்து பாடாமல் இருக்கலாம், ஒருவேளை முன்பு வந்து சாட்சி சொல்ல தயங்கி கொண்டிருக்கலாம், முன்பு வந்து 4 வார்த்தைகளை பேச தயங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கும் விலையேற பெற்றதான ஊழியத்தை செய்கிறதான அநேக தேவனுடைய பிள்ளைகள் வெளிக்கு தெரியாம மறைந்து இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு சகோதரியை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இவர்கள் மட்டும் இல்லாட்டா நான் இன்னைக்கு குடும்பமாக இருந்திருக்க மாட்டேன். அவர்களை பிரிய விடாம ஆலோசனை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட வைத்து, கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுத்து அவர்களை சேர்த்து வைத்தது ஒரு சகோதரி. எப்படி சேர்த்து வச்சாங்க? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி. எப்படி சேர்த்து வச்சாங்க? கர்த்தருடைய அன்பை சொல்லி. எப்படி சேர்த்து வச்சாங்க? ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை போதித்து சேர்த்து வச்சாங்க. அவர் வாயால சொல்றாங்க, இன்னைக்கு அந்த சகோதரி மட்டும் இல்லைன்னா இவருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாம என்ன செய்திருக்கோம். போய் ஒரு சபையில் உள்ள குறிப்பிடத்தக்கதான ஒரு விசுவாசி அவர்கள். ஒருவேளை இந்த சபையில் இருக்கிறதான உங்களில் அநேகர் வெளியே தெரியாம நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கூடியதனை கடமை என்னவென்றால், நீங்கள் பெற்றதான நன்மைகளை நீங்கள் ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டும். மதம் மாற்றம் பண்ணுவது நம்முடைய வேலை அல்ல. நமக்கு யாரையுமே மதமாற்றம் பண்ணுவதில்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்றோம், இயேசு சொன்ன நன்மைகளை சொல்றோம். அது நாளடைவில் அவர்கள் இயேசுடைய அன்பை புரிந்து கொண்டு, இயேசுடைய வல்லமையை புரிந்து கொண்டு அவர்கள் ஆண்டவரை என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். ஒவ்வொரு மேலும் விழுந்ததான கடமை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம், எந்த இடமா இருந்தாலும் சரி 2 வார்த்தையாயும் யார சொல்லிடணும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக அது பழகிறோம். ஆண்டவர் இயேசுவை நீங்க உயர்த்த படிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக வரப்போற நாட்கள் உங்களுக்கு பெரிய சமாதானம் மட்டுமல்ல, அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். புதிதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எல்லா காரியங்களும் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு முதலாவதாக வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், நீங்கள் 9-10 வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று
பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாததினால் மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. போதும், நீங்க முதல் கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. இது ஆண்டவர் இயேசு கல்யாணம் கானாவூர் கல்யாண வீட்டில் செய்ததான முதல் அற்புதம். தண்ணீரை எதை மாற்றினார்? மாறுமா மாறலாம்? நிறைய பேர் நினைப்பாங்க அதே எப்படி தண்ணீர் திராட்சரசமா மாறும், அதெல்லாம் சும்மா ஏதோ கட்டுக்கதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்கு சிலருக்கு தோன்றலாம். இங்க இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. நம்ம எல்லாம் வேதத்து மேல நம்பிக்கை உடையவங்க. சிலர் கேட்கிறவங்க அப்படி நினைக்கலாம். ஆனா இது கதை இல்ல. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தார், அப்படி உள்ள கதை இல்ல. இது என்னது? சரித்திரம். இது ஒரு சரித்திரம். இந்த சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பு ருசி உள்ளதும் பின்பு ருசி குறைந்ததுதான் இயல்பா கிடைக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது புதியது எப்படி இருக்கிறது? ருசியாக இருக்கிறது. பழைய வாழ்க்கை ருசி குறைந்தது, புதிய வாழ்க்கை ருசி உள்ளதான ஒரு வாழ்க்கை, ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு மதுரமான ஒரு வாழ்க்கை. எல்லா ஜனங்களும் வாழுகிறது போல ஏதோ வாழுகிறோம். ஆனா செத்து போன பிறகு தலகு மாடி எங்கேயோ, கால் மாடி எங்கேயோ. உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய பார்வையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுள் நாட்கள் சில நொடிகள் தான் என்பதை என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருடம் போல அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா சில நிமிஷங்கள் தான் கிடைக்கும். இந்த நிமிஷங்கள்ல நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவர் நம்ம எல்லாம் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார், தாழ்த்தி வச்சிருக்கிறாரு. ஒரு காலத்துல சாப்பாடு இல்லாம தான் சாப்பாடு தந்திருக்கிறாரு. ஒரு காலத்துல ஒரு வஸ்திரம் கூட இல்லை, இப்ப எத்தனையோ வஸ்திரங்கள் தந்து நிறைய பேருக்கு கொடுக்கவும் வச்சிருக்கிறாரு. ஒரு காலத்துல 1 ரூபாய் கூட கையில இருக்காது. இப்போ 1 ரூபாய் இல்ல, ஒரு 10 ரூபாயாவது கையில வைப்பதற்கு ஆண்டு என்ன செய்திருக்கிறாரு? வச்சிருக்கவே இல்லையா? 10 ரூபாய் வச்சிருக்கவே இல்லையா? 10 ரூபாய் என்னட்டாவது வாங்கணும் தரேன். ஏன்னா ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லியிருக்கா, அவர் அநேக ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படியாக அவர் தரித்திரனாராம். நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் என்னதான் செய்வதற்கு எப்படி இருக்கிறேன். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க தகுதியா இல்லைன்னா அதனால எனக்கு என்ன வந்துடுது? சாபம் வந்துடும். நான் சகோதர ராஜேந்திரனும் அதிகமாக பேசிக் கொள்வது உண்டு. பெங்களூர் ராஜேந்திரன் கிட்டத்தட்ட எங்க 2 பேருடைய மனசும் ஒத்த மனசா தான் இருக்கும் எல்லா காரியத்திலையும் மேக்சிமம். ஆனதுனால சபைக்கு எடுத்த காரியங்கள் எந்த காரியத்தில் அநேக காரியங்களை சொன்னா மேக்சிமம் 100க்கு 99% அவர் சொல்றதை நான் நிறைவேற்ற விரும்புவேன். அப்போ அவரும் என்னன்னா, ஒரு ஆளு கஷ்டப்பட்டுனா உடனே அவருக்கு இருக்காது, ஆனா வாங்கி கொடுத்துருவாரு. அவருக்கு இருக்கா, நீ யாருக்கு வாங்கி கடனா கொடுத்துருவாரு. அவருடைய என்னன்னா, யாராவது நல்லா இருந்தா சரி. நம்முடைய இதயம் அதுதான். அதாவது இறக்கம் யாருக்கு இருக்கோ அவங்க கொஞ்சம் கொடுமையா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது இறக்கம் இருக்கிறவங்க என்னன்னா சீக்கிரத்தில் இறங்கிடுவாங்க, தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இப்ப இவர்களுக்கு இருக்காது. அப்ப அவரும் ரொம்ப இறக்கம் உள்ளவர். ஆனா கொடுத்துட்டு இருக்கிறாரு, இன்னும் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். அவருடைய காரியங்கள் எவ்வளவோ தேவை இருக்கிறது, இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனா ஒண்ணு அதை அறிய முடியும், ஒரு வயசு குறைஞ்சவங்க இருந்தா அவங்க பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஏன்னா என்னத்தை சேர்த்து வைக்கல, சாபத்தை சேர்த்து வைக்கல, எதை சேர்த்து வச்சிருப்பாருல, யாருடைய பணத்தை எடுக்கல. இவருடைய பணம் அநேகருடைய வீட்டுல கடந்து இங்க முளைச்சிட்டு கிடக்கு. அது முளைச்சு பயன்படுத்தும் போது எங்க வந்துடும்? இவங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்யறோம்? இவங்க வீட்டுக்கு வந்து வந்துடும். அவ பேசி கொண்டிருக்கும் போது அதுல ஆலோசனை பண்ணி அது ஒரு முடிவு என்ன வந்ததுன்னா, தேவன் சபித்து வைத்திருக்கிற ஒரு மனுஷனை நாம உயர்த்தணும்னா ஆண்டவருக்கு கோபம் நான் அவன் புத்தியே அறிஞ்சுதான் அவன் அப்படி வச்சிருக்கிறேன், அவ புத்தியை அறிஞ்சுதான் அவளை இப்படி வச்சிருக்கிறேன். நீ எப்படி என்னை மிஞ்சி
அவளை உயர்த்தலாம் என்று சொல்லி அதை யாருக்கு தந்துடுறாரு? அது யாருக்கு தந்துடுறாரு? நமக்கு தந்துடுறாரு. அது அனுபவத்துல பார்க்கும் போது அது எப்படிதான் இருக்கு? உண்மையாதான் இருக்கு. ஏனென்றால் நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அது யாரை செய்யணும்? நன்மை அந்த தக்கவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க இந்த காலத்துல ரொம்ப, முன்காலத்துல பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஐஸ்வர்யம் பிச்சைக்காரமா இருக்கான். எனக்கு சொல்ல ஐஸ்வர்யமா சோப்பு வாங்கி கூட வேடிக்கை போடாத ஐஸ்வர்யமா இருக்கதான் இப்பவும் இருக்கிறான். ஆனா அதே வேளையில பிச்சைக்காரன் தான். ஆனா வெளியே பாப்பியலா வாடகைக்காவது ட்ரெஸ் போட்டோ எடுத்து போட்டுட்டு, அது பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த செல்வம் இருக்க, பைபிள் எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவன் உண்டு. அதே வேளையில ஏழையாக இருக்கிறவன் தன்னை ஐஸ்வர்யவனாக காமிக்கிறான். ஐஸ்வர்யமா தன்னை பிச்சைக்காரனாக காமிக்கிறான். ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டு ஆசீர்வதிச்சிருந்தா அந்த உங்க ஆசீர்வாதம் ஜனங்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். வெளியே வந்து என்ன செய்யட்டும்? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியின் மேல என்ன ஆபத்து வருமோ உங்களுக்கு, என்ன ஆபத்து வருமோ உங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் அதை ஆண்டவர் தந்திருக்கிற வரைமுறைக்கு உட்பட்டு நீங்க என்ன செய்ய? நல்லா அனுபவிங்க. நமக்கு தந்திருக்கிறது ஆண்டவர் நாம் அனுபவிக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாக தந்திருக்கிறார். அதற்காக எல்கைய மீறி இன்னைக்கு நிறைய பேரு அவர்கள் இப்படிதான் இருக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எதுக்கு ஆண்டவர் வாகனம் தரல? கொஞ்ச நாள் வாகனம் இல்லாம என்ன செய்யணும்? இருக்கும். அதுக்கு முன்னாடி போய் வாகனத்தை எடுத்தா எதுக்கு தான் எடுக்கணும்? வட்டிக்கு வாங்கி தான் எடுக்கணும். வட்டிக்கு வாங்கி எடுத்து வட்டி கட்ட முடியல. கெட்டவங்க இருக்கிறோன்னே ஒரு மாசம் ராஜா தான், அங்க உடல் தான், இங்க உடல் தான். கடைசியில பார்த்தா வட்டியை காணாது. கடைசியில பார்த்தா என்னதான் காணாது. நான் யாரையும் குறிப்பா சொல்றேன், பொதுவா கருத்து சொல்றேன். கடைசியில பார்த்தா வட்டி காணாது. அவன் பதிவு வச்சுட்டு இருந்துட்டு பைனான்ஸ் கம்பெனிக்காரன் அங்க பஜார்ல நிப்பாட்டின இடத்துல பைக்கை தூக்கிட்டு போயிட்டான், காரை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ ராஜா எப்படி போறாரு? இப்போ ஒரு மாசம் 2 மாசம் ராஜா தான், 1 வருஷம் ராஜா தான். இப்போ நேரே இங்க வந்தாச்சு, கீழே வந்தாச்சு. பைக்கும் போச்சுது, பைக்கு ஏற்கனவே கட்டின இனிஷியல் பேமெண்ட்டும் போச்சுது. ஏன் போனோம்? ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம் பணத்தை சேர்த்து வச்சு ஒரு சீட்டை போட்டு எடுத்தா ஏன் பறிந்து போய் விடுகிறது. ஆண்டவர் இப்ப நடந்து போகட்டும், கொஞ்சம் கொழுப்பு குறையட்டும். இப்ப கொழுப்பு சேர்ந்தா வியாதி வந்து சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறாரு? நான் அப்படிலாம் நினைச்சா சில வேலைகள்ல 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆட்டோலாம் போறது கிடையாது. எங்கேயாவது ஊழியத்துக்கு போனா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆட்டோலாம் டக்குன்னு எடுத்து போறது இல்லை. யாராவது வந்து கேட்டா 50 ரூபாய் டக்குன்னு கொடுத்துருவேன். ஆனா அதே வேலை அந்த 50 ரூபாய்க்கு ஆட்டோ பிடிச்சு போறதான்னு அநேக இடங்களுக்கு எப்படி போறது உண்டு. நான் முன் நாட்கள் நினைக்கிறேன். அதாவது சில சாட்சிகள் சொன்னவங்க என்னை மாதிரி கஷ்டப்பட்டவங்க இங்கே இருக்க மாட்டேங்க. இந்த ஜெனரேஷன் தான். நான் சொன்னால் ஊழியத்துக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து சர்ச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்ச உடனே திருநெல்வேலி ஊழியம் 20 ரூபாய்க்கு உள்ள காணிக்க வரும். அப்ப டிக்கெட்லாம் கம்மி தானே. போயிட்டு சில நாள் வந்து கையில காசே வந்து என்ன செய்யாது இருக்காது. எண்ணிலே தான் செலவு பண்ணக்கூடியதான் நேரம். சில நேரங்களில் பஸ்ஸை விட்டுருவோம், ஆட்டோ பிடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, மாவட்டியிலிருந்து இறங்கி நடந்து வர்றேன். அன்னைக்கு அமாவாசை இருட்டு. இப்போ மாதிரி ஸ்ட்ரீட் லைட்லாம் அப்போ கிடையாது. வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இங்க பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ரோடு இருக்கா, வீடு இருக்கா, எதுவுமே தெரியல. அது ரோட்டு பக்கத்துல அப்பெல்லாம் வீடு அதிகம் கிடையாது, ஒண்ணுமே தெரியல. அன்னைக்கு அமாவாசை இருட்டு. நான் முதல்ல அங்க வரும்போது திருநெல்வேலியில பஸ் ஏறும்போது எப்படி போக போறோம்? டார்ச் இல்லைய. இப்ப எல்லாம் கைக்கு கை மொபைல் என்ன இருக்கு, டார்ச் இருக்கு. என்ன செய்ய வள்ளியூர்ல ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் எங்கேன்னு சொல்றேன், கீழே இருந்து சொல்லல, எங்க இருந்து சொல்றேன், ஸ்டேஜ்ல இருந்து சொல்றேன். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்றேன். ஒரு டார்ச் வாங்க பணம் கிடையாது. தீப்பெட்டியை கொளுத்தி 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 எங்க வரைக்கும் வந்திருக்கேன். எங்க வரதுக்குள்ள கிட்டத்தட்ட அந்த இதில் வரும்போதே
குச்சி காலியாயிட்டு, இதுல அந்த குளத்து எட்டுல வரும்போதே குச்சி வந்து என்ன செய்யிட்டு காலியாயிட்டு. யார்கிட்டயாவது போய் விசுவாசிகள்கிட்ட போய் சொல்லி, இல்லாட்ட எந்த கிறிஸ்தவங்க அதாவது ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அதை கேட்டு செய்வதற்கு சில ஐஸ்வர்யவர்கள் இருக்கிறாங்க, சில டாக்டர்ஸ் இருக்காங்க, சில இன்ஜினியர் இருக்காங்க, கஷ்டம்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு ஆளுநர் இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு வாயிலாக்க ஊழியத்துக்குன்னு வந்துட்டு கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது, மனுஷனுக்கு சொல்லக்கூடாது. ஊழியம் யாருக்குன்னு வந்தது? ஆண்டவருக்கு வந்தது. அப்ப ஆண்டவருக்கு வந்ததுனால அந்த கஷ்டத்தை யாருக்கு சொல்லணும்? ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு தானே வந்தேன், இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, யார்கிட்ட சொல்லணும்? உங்களிடத்துல வந்து சாப்பாடு கேட்கக்கூடாது என்பதற்காக தோட்டத்துல போய் சைக்கிள்ல ஓலை எடுத்து வந்து நான் என்னுடைய மனைவி முடைந்து வித்து நாங்க பிழைச்சோம், நாங்க சாப்பிட்டோம். ஏன்னா ஊழியத்துக்கு வந்துட்டு விசுவாசிகள்கிட்ட சாப்பாடுக்கு இல்லைன்னு கேட்பது எனக்கு கேவலம். ஏன்னா நான் வழிபடுகிறத தேவன் ராஜாதி ராஜா. இப்ப ஏன் அவர் தராம வச்சிருந்தாருன்னா வட்டி முதல்ல சேர்த்து பின்னாடி என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரு நீதி உள்ளதான தெய்வம், நீதி உள்ளதான தெய்வம். பேங்க்ல வந்து ஒரு 1000 ரூபாய் போட்டு வச்சா அந்த பேங்கினுடைய நீதியின்படி ஒரு 10 வருஷம் கழிச்சு 2000 ரூபாயை தரும். இதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளதான தேவன். பட்ட கஷ்டங்கள்லாம் யாருக்காக? கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் தானே. எனக்கு கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் பட்டதான கஷ்டங்கள் ஆசீர்வாதங்களை நிரம்ப கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்கள் என்னை கண்காணிக்கிறீர்களோ, நீங்கள் என்னுடைய வரவு செலவு நினைச்சு உதவி செய்தீங்களோ இல்லையோ, ஆனால் நான் சேவிக்கிறதான தேவன். இப்ப கொஞ்ச நாள் ஏற்கனவே ஒரு நாள் ஸ்டேஜ்ல சொன்னேன், ஆண்டு அன்னைக்கே சொல்லிட்டாரு, இதற்கு பிறகு நீ வஸ்திரத்திற்கோ படத்திற்கோ நீ கஷ்டப்பட வேண்டியதான அவசியம் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படிதான் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த சர்ச்சை 21 வருடமாக நாம கட்டி கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், யாரிடத்திலையும் போய் ஆண்டவருக்காக ஆண்டை பேர சொல்லி என்ன கேட்கக்கூடாது. சபையாருடையது கர்த்தருடையது. எனக்கே நான் கேட்காவிட்டால் என் ஆண்டவருக்காக நான் ஏன் கேட்கணும்? அவர் கேட்கட்டும். அவர் யார் இடத்துல போய் கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்கட்டும். அவர் யார் இடத்துல பேசணுமோ அவங்ககிட்ட பேசட்டும். ஆண்டவர் பேசி கொண்டு வரட்டும். ஆண்டவர் பேசி கொண்டு வந்தால் செய்வோம். இப்போது ஆண்டவர் நமக்கு எவ்வளவு திராணி தந்திருக்கிறாரோ அவ்வளவு திராணிக்கு வந்து என்ன செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? நடத்துவார். என்னை மட்டுமல்ல, உங்களை ஏன் சில கஷ்டத்துல நடத்துகிறார் என்றால் இப்ப நீங்க இப்பதான் இருக்கணும் என்பதற்காக தான் நடத்துகிறார். சில காரணம் உண்டு, அதற்கு வைத்திருப்பதற்கான காரணம் உண்டு, உங்களுக்கு கஷ்டத்தை தந்திருப்பதற்கான காரணம் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, உங்களுடைய முன் நாட்களை விட புதிய ஆசீர்வாதம் என்பது மிக 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 மேன்மை உள்ளது. அந்த ஆசீர்வாதத்தை போய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அங்கே எகிப்தில இருக்கும் போது கீரைக்கு தண்ணி பாய்க்கிறது போல காலால வந்து என்ன பாய்ச்சியா? தண்ணீர் பாய்த்த. ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த புதிய கானான் தேசம் அது மழை தாழ்ச்சி இல்லாத தேசம். அதுதான் புதிய ஆசீர்வாதம். இந்த புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர ஆரம்பிச்சுட்டா அவர் தந்துகொண்டே ஒரு அடையாளத்தை பார்த்துக்கிடணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா அடையாளத்தை பார்த்துக்கிடணும். இந்த அடையாளம் தெரிஞ்சிட்டுனா நீங்க ஸ்டெப்பா ஏற 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 கீழே இறங்க மாட்டீங்க. இந்த அடையாளத்தை தெரியாம ஆண்டவர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கல, ஏதோ காரணத்திற்காக இந்த நிலையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தெரியாமல் மேல ஏற ஆரம்பித்து விட்டீர்களானா ஒரு ஜான் யாருன்னா ஒரு முடம் வந்து என்ன செய்வீங்க? சறுக்குவீங்க. இப்போ நீங்க அந்த அடையாளம் தெரியாதபடினாலே இருக்கிற இடத்துல அப்படியே நின்று கொண்டு, ஆண்டவரே எவ்வளவு நாள் நீங்க என்னை வைத்திருக்கிறீங்களோ நான் அப்படியே இருக்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா யாரும் என்ன செய்ய முடியாது. எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தப்பா சிலர் நினைச்சு யார் மூலமா வருது நினைச்சாங்களோ அங்க இருந்து வருகிறதான வருமானங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தான் பார்த்தாங்க. அவங்கள மட்டும் ஸ்டாப் பண்ணாலும் இல்லை, அவ்வளவு பேரை ஸ்டாப் பண்ணாலும் ஆண்டவர் ஸ்டாப் ஆக மாட்டார்ல. ஏன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, அவைகளுக்கும் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாஞ்சிட்டு. எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எங்க இருந்து பாயணும்? பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வர ஆரம்பித்து விட்டதானா
எந்த கொம்பனாலும் ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்துல மேல வர 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 எதிர்போட்டு நிரம்ப இருக்கதான் செய்யும். அவ்வளவு நாள் நன்றாக பேசினாலும் பேச மாட்டாங்க. அவ்வளவு நாள் உங்களுக்கு அன்பா இருந்தவங்க அன்பா இருக்க மாட்டாங்க. அவ்வளவு நாள் உங்களுக்கு உதவியாக இருந்தவங்க உதவி செய்யறதான எல்லா வழியிலும் அழைச்சிட்டு தான் இருப்பாங்க. இது மனுஷனுடைய இயல்பான சுபாவம். உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மனுஷனுடைய எதிர்ப்பு வர ஆரம்பித்து விட்டதானால் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அர்த்தம். நான் ஒவ்வொரு அடையாளத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சபையிலும் சரி வெளியும் சரி, எப்பெல்லாம் எனக்கு எதிர்ப்பு வந்ததோ, எப்பெல்லாம் என்னுடைய மனது அழுததோ, அதற்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு மிகப்பெரிய உயரத்தை தான் ஆண்டு தந்திருக்கிறார். இன்னும் வரப்போற நாட்களிலும் எதிர்ப்பு வரலாம், இங்க இருக்கிறவர்களை எதிர்ப்பை எழும்பலாம். ஆனால் ஒவ்வொரு எதிர்ப்பும் என்னுடைய வளர்ச்சியை பறைசாற்றுகிறதாக இருக்கிறது. ஊழியக்காரனுக்குள்ள போதனை அல்ல இது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான். உங்களை சூழ இருக்கிறவங்க நெருக்குகிறார்களா, ஒடுக்குகிறார்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உபத்திர தந்தையரே உனக்கு ஸ்தோத்திரம், நான் ஒடுங்கி போக அறிக்கை செய்ய. சத்துரு ஒடுக்கட்டும், அண்டை விட்டால் ஒடுக்கட்டும், உறவுகள் ஒடுக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல ஒடுக்கட்டும். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்கள் ஒடுங்கி போவாங்க. ஆனா நாம் எப்பக்கத்தான் நெருக்கப்பட்டாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், நாம் ஒடுங்கி போகவே மாட்டோம். நன்றாக நீங்கள் சேவிக்கிற தேவனுடைய சேவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். என்றைக்கோ ஜீவித்ததான தெய்வம் அல்ல, அவர் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். நீங்க எங்கே போனாலும் கஷ்டம் இருக்குமானால் மனிதர்கள் வரமாட்டார்கள், ஆனா ஆண்டவர் உங்களோட வருவார். பண செலவு பண்ண வேண்டுமானால் உறவுகள் விலை விடுவார்கள், ஆனா ஆண்டவர் உங்களோட கூட வருவார். நீங்கள் நன்றாக உங்களை இருதயத்தில் வைத்து நீங்க ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வீர்களா, உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட இந்த புதிய வாழ்க்கையில அந்த புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜனங்கள் பார்வையில நீங்கள் கனத்திற்குரியவர்களாக என்ன செய்வீங்க, மாறுவீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவள் ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்ன முடிவு தெரியுமா? எங்கிருந்து கொள்ளடிக்கிறாங்களோ ஏன் சொல்றாங்க தெரியுமா? தேவன் செய்கிற செயல்களை மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான். யோபு சொல்றார், பக்தன் யோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. உங்களுக்கு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம். உங்க அண்டை விட்டருக்கு தெரியாது, உங்க உறவுகளுக்கு தெரியாது, உங்க அண்ணன் தம்பிகளுக்கு தெரியாது, உங்களோட வேலை செய்யறவங்களுக்கு தெரியாது, எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க தெரியாது. அவங்க ஒரே முடிவுக்கு தான் வருவாங்க. எங்கேயோ இருந்து அவர்களுக்கு என்ன வருது? இப்ப எனக்கு அப்படிதான் புத்திர குடும்பமும் சரி, சுத்தி இருக்கவங்களும் சரி, சபையிலையும் ஒரு சிலர் எல்லாரையும் நினைக்கிறதுலாம் ஒரு சிலர் எங்க இருந்து பணம் வருதுன்னு தெரியலையே, நம்மகிட்ட கேட்கவும் இருக்காது. அது கொடுத்தா வாங்கிக்கிறாரு. அன்னைக்கு யாரும் சொன்னாங்க, வேலை செய்து பணம் வேணுமான்னு கேட்டாங்க. நினைச்சா கொடுங்க, இல்லைன்னா கொடுங்க அப்படின்னு. நினைச்சா கொடுங்க, இல்லைன்னா கொடுங்க என்ன. ஏன்னா கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லையே, கொடுத்தா யாருக்கு வரும்? அவங்களுக்கு தான் வரும். ஆண்டவருக்கும் கொடுத்தா அவங்களுக்கு வரும், கொடுக்கலையா அது அவங்களுக்கும் யாருக்குரியது, ஆண்டவருக்குரிய. ஆனா ஆண்டவருடைய படி நடந்தே. சிலருக்கு தப்பான என்ன தெரியுமா? நாம கொடுக்கிற பணத்தை பாசு சாப்பிடவோ உடுத்துறவோ பெட்ரோல் போடவோ கூடாது. அப்படினால நான் காணிக்கையா கொடுக்க மாட்டேன், எதாவது போடுவேன். எவ்வளவு தரங்கட்ட சுவாபம் தெரியுமா? பிரச்சனைனா ஊழியக்கார உபவாசம் ஜெபம் பண்ணணும். பிரச்சனைனா ஊழியக்காரங்களை பதறி அடிச்சு ஜெபம் பண்ணணும். ஆனா யார் சாப்பிடக்கூடாது? நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா பாஸ்டர் நல்லா சாப்பிட்டு இவர்களால் நான் சாப்பிடுறேன், அவர் இதயத்துல இவர்களால் நான் கொடுத்துறேன், இவங்கெல்லாம் கொடுக்குற அப்படின்னா நல்லா இருக்கிறேன், அவ நினைச்சு மானம் கொழுந்து உங்களை நினைச்சு 4 சோத்திரம் பட்டதான் நீங்க விளங்குவீங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பிள்ளையா இருந்தா கூட நினைச்சு பாருங்க, பிள்ளையா இருந்தா கூட அந்த ஈசாக்கு பிள்ளைங்க யாரு? ஏசா. என்ன பிள்ளை தானே, சாப்பிட ஆசீர்வதிக்க வேண்டியதானே, பிள்ளை தானே. என்ன தெரியுமா சொல்றான்? மரண நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, நான் சாப்பிட்டு என் மனது திருப்தியாகி உன்னை ஆசீர்வதிக்கிறோம்.
ஊழியக்காரர் என்னைக்கு உங்களை வைத்து அவன் மனதார இவர்களால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், இவர்களால் நான் சாப்பிடுகிறேன், இவர்களை வைத்து ஆண்டு நடத்துகிறார் என்று சொல்லி மனம் குளிர்ந்து என்னைக்கு 4 சோத்திரம் படுறாங்க, அன்னைக்குதான் நீங்களும் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இது அல்லாமல் பாசு சாப்பிடக்கூடாது. பாசு சாப்பிட்டு வேலை கிடைச்சிருக்கோம். விசுவாசத்தில் சாப்பிட்டு போட்டு சாப்பாடு போடுறாங்க. ஆனா யார் சாப்பிடக்கூடாது? மொத மாச சம்பளத்தில் யார் சாப்பிடக்கூடாது? மொத மாச சம்பளம் வந்து ஆண்டவருக்குரியது. நிறைய தப்பான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறபடியால ஆண்டவர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறதன் ஆசீர்வாதத்தை கூட கொடுக்காமல் வைத்திருக்கிறார். ஆனா நான் குறைவில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சுதான் இந்த சபையை வைத்து என்ன ஆண்டவர் அளந்த அளவினுடைய ஆசீர்வாதத்தை தர முடியாது என்பதற்காக அநேக வேளைகளிலே இங்க இவ்வளவு பேர் நீங்கள் தருகிறதான வருமானத்தை விட சில மாதத்துடைய வருமானம், வெளியுள்ள வருமானம் தான் ஜாஸ்தி. அவர்களுக்கும் இந்த சபைக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அதான் ஜாஸ்தி. அதை வச்சு ஆண்டவர் வந்து என்ன செய்றார்? நடத்துறார். ஆண்டவர் என்னை நடத்துறார். 32, 33 வருஷமா நான் உழைத்து இருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார். நீங்க அப்படி வைராக்கியமா இருந்து பாருங்க. ஆனா நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். படிப்படியாக ஆசீர்வதித்து புதிய நன்மைகளை தந்து ஜனங்கள் மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே உங்களை மேன்மைப்படுத்துவார். நல்லா வழங்கால் சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகலவற்றையும் பெரிதாக்குகிறதான தேவன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தை மாற்றி புதிய ஆசீர்வாதத்தை தருகிறேன். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பழைய பாவங்களை எல்லாம் மாற்றி எங்களுக்கு புதிய பரிசுத்த வாழ்க்கையை தருகிறேன். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பழைய குறைகளை எல்லாவற்றையும் மாற்றி புதிய நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான ஒரு கல்யாண வீட்டிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பழையதை விட புதியது மிக மதுரமாக இருந்தது ஆண்டவரே. அந்த மதுரத்தினுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீர், தந்து கொண்டிருக்கிறீர். இனிமேலும் நீங்கள் அதிகமாக தரப்போகிறீர். இதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில் வருகிற எல்லா ஜனங்களையும் இப்படிப்பட்ட மேன்மைக்கு நேராக நீங்கள் நடத்த போகிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாடு, துதிக்க, மகிமைப்படுத்து எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீரே. நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்து மறுபடியும் ஆசீர்வதித்து உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தந்து நல்ல போதனைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களிலேயோ புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களையோ கர்த்தர் கட்டிட போகிறீர். இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில புதிய ஆசீர்வாதங்களை கட்டிட போகிறீர்கள், ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறீர்கள், ஸ்தோத்திரிக்கிறோம். சபையோட விசுவாச குடும்பங்களிலே புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிற நாட்களிலே இதை பெறுவோம் என்றுதான் விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்து நிறைவான உண்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் நாட்கள் அழைத்து பாருங்க. சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநிலங்கள், வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் உள்ளவர்கள் எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பொல்லாத மனிதனுடைய தீமையான செயல்கள், சத்துடைய கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சரிதானத்திலே கடந்து ஆரம்பிக்க தேவன் நாமே கிருபையாக வருகை இருக்குமானால் உண்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் நாமே வழிநடத்தி விட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.